வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல பலமடைகிறாரு. தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. உடல் ரீதியில் மன ரீதியில் ஒரு தெளிவான அமைப்பு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டாகும். வண்டி வாகன சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உடல் ஆரோக்கியம், தாய் வழி நன்மைகள், படிக்கும் மாணவர்களுக்கென சிறப்பான ஒரு மாதமாக அமைவதனால, அதே போல் கண்டக சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க. குறிப்பாக இப்போ உத்திர நட்சத்திரத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. இவர்கள் மட்டும் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு இருக்க வேணும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபர் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. குரு பெயர்ச்சி அடைகிறார். 10ல் அமர்றாரு. 10ஆம் இடம் சிறப்பான இடம் இல்லை. அவர் பார்வை செய்யக்கூடிய இடமானது சிறப்பு. குடும்பஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறார். குடும்ப ரீதியில் இருந்த அமைப்புகள் அனைத்தும் மாறி குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்பில் வார்த்தைகள் ரீதியில் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய ராசியில் இருந்த கேது விலகிறார். உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் கஷ்டங்களையும் அதே போல் தேவையில்லாத சுமைகளையும் கொடுத்த கேது இப்போது உங்களுடைய ராசியை விட்டு விலகி 12ஆம் இடத்துல வராரு. 12ஆம் இடம் கேது என்பது மோட்சஸ்தானம். அதனால் தூக்கம், வெளிதூரங்களில் இருந்த சிரமங்கள் இதெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த கேது உங்களுடைய ராசிக்கு 12ல் அமர்றாரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. சந்திரனும் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் பலம் பெற்று அமர்வதன் என்பது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் அமையும். சகோதர வகையில் இருந்த கஷ்டங்கள் விலகும். அவர்கள் மூலமாக அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு மாத ஆரம்பமாக அமைகிறது. இங்கே கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் நண்பர்கள், கூட்டு தொழில், கணவன் மனைவிக்கு இடையில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுத்தாலும் கூட ஒரு சிரமத்தினுடன் சேர்ந்த ஒரு கஷ்டங்களும் இருக்கும். அதை அனுசரித்து செல்வது கன்னி ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக அமையப் போகிறது. அதே போல் உங்களுடைய விரையாதிபதி சூரியன் இங்கே 10ஆம் இடத்தில் மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்தில் அமர்றாரு. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட தகப்பன் வழிகளில் இருந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பு 7ஆம் இடத்தில் முற்பகுதியில் இருந்து பிற்பகுதியில் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்றார். முற்பகுதி உங்களுக்கு சாதகமான அமைப்பு, தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள்னாலையும். பிற்பகுதியில் இங்கே தொழில் அமைப்புகளில் முதலீடுகளை செலுத்துவீங்க. அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் அடுத்தடுத்து உங்களுக்கு பண புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதலீடாக கண்டிப்பாக அமையும். இந்த மாதத்தில் குறிப்பாக வேலை அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே 6ஆம் இடத்துல ராகு அமர்றாரு. அதே போல் குருவின் பார்வை இருக்குது. நீங்கள் வேலையும் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளையும் வளர்த்து கொண்டு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா இந்த வேலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன், அதற்கு மேலே பணவரவு இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 2, 6, 11 இதெல்லாமே தன புழக்கத்திற்கான ஒரு இடம். அதே போல் கேட்ட இடத்தில் நீங்கள் பண வரவு உண்டாகக்கூடிய, கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தனம் புழக்கங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக இதனால் வரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகி ஒரு சாதித்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைவதனால அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.